திருத்தணி முருகன் கோவிலில் விஐபி பக்தர்களை மட்டும் சிறப்பு வழியில் அழைத்துச் செல்வதால் இலவச சுவாமி தரிசனத்திற்கு 4 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். இதனையடுத்து தரிசன கட்டணத்துக்கான டிக்கெட் விலையானது 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விஐபி பக்தர்களை மட்டும் சிறப்பு வழியில் அழைத்துச் செல்வதால் இலவச சுவாமி தரிசனத்திற்கு 4 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கை குழந்தைகளுடன் நெரிசலில் சிக்கி தவிப்போருக்கு சிறப்பு வரிசை ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியா அரசின் இந்து சமய அறநிலையத்துறை விசேஷ நாட்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது ஃப்ரீ தரிசனன்றாங்க. நான் வயசானவன், 57 வயசு ஆகுது. இவ்வளோ லைனில் நின்று நான் வந்தோம்னா இது எப்படி போய் பார்க்குறது? ஃப்ரீ தரிசனம்னு சொல்லிட்டு விஐபி லைட் போய் ஃபஸ்ட்டாக போய் நிற்க வைக்கிறாங்க. எங்களை மாதிரி ஆள்லாம் நல்ல நாள் இன்றைக்கி போய் பார்க்கணும், எங்கள் சாமி இன்றைக்கி இதை வழிபடணும்னு எங்களுக்கு ஆசை இல்லையா? இது எந்த விதத்தில் நியாயம்? கோயிலுக்குன்னு கோயிலை பார்க்காம எங்கள் அநியாயத்தை தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் இங்கே இலவச தரிசனம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் லைன் ஆகுது. ஆனால் இன்னும் போன மாதிரி இல்லை. கை குழந்தைய வேறு வச்சுட்ருக்கோம். இங்கே குழந்தைங்களுக்கு வச்சுருக்கிறதுக்காக ஒரு எதனா லைன் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோயில் நிர்வாகம் குடிநீர் மற்றும் கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை போதிய அளவில் செய்து தரவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பணம் கொடுத்தால்தான் சுவாமி முன்பு நின்று தரிசனம் செய்யும் நிலை உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பிரைவேட் பாத்ரூமுக்கு போகிறோம். அங்கே போன இடத்துல டாய்லெட் போகிறதுக்கு மட்டுமே 50 ரூபா கேட்குறாங்க ஒரு ஆளுக்கு. ஒரு ஃபேமிலியாக மேக்ஸிமம் வந்தாங்கன்னா ஒரு 5 பேர் வந்தால் கூட ஒரு குடும்பத்துக்கு போனாலும் 250 ரூபா 300 ரூபாய்க்கு ஆகுது. அது ஒரு மைனஸு. இதை கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும். ரூபா யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாமி கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி அவங்கள கொஞ்சம் நிற்க வச்சே அனுப்பி விடுதாங்க. மற்றவங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே உள்ளே போனோடனே தள்ளி விட்டு அப்படியே போட்டு அப்படியே அனுப்பி விட்டுறாங்க. காசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. இங்கே பாத்ரூம் குளிக்கிறது இதெல்லாம் நம்ம சீக்கிரமாக வரும்போது அந்த இது இருக்க மாட்டேங்குது. நம்ம இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு வந்தோம். வண்டி உள்ளே வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். ஆனால் இங்கே உள்ளே வரும்போது 4 மணி ஆயிடுச்சு. அந்த போக்குவரத்து நெரிசல்கள்லாம் கொஞ்சம் யாருமே சரி பண்ணி விடலை. நாங்களே பக்தர்களே இறங்கி மாறி சரி பண்ணி விட்டாங்க. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோயில் வளாகத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் ஆங்கில புத்தாண்டையொட்டி சுவாமி தரிசனம் செய்வதற்காக திரளான பக்தர்கள் குவிந்ததால் வரிசையாக கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். அக்னி தீர்த்த கடற்கரை, புண்ணிய தீர்த்த கிணறுகளில் புனித நீராடி பக்தர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இங்கே நான் அந்த புது வருஷத்தில் இந்த தெய்வத்தை வணங்குறதுல நான் பெரும் மகிழ்ச்சி வருகிறேன். இந்த 2024 வருஷம் ஃபுல்லாக நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சிவனை வணங்கி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆங்கில வருடப்பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 3 மணி நேரம் வரை காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆங்கில வருடப்பிறப்பு விடுமுறை நாட்கள் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் புத்தாண்டு பிறப்பையொட்டி தங்க கவசத்தில் காட்சியளித்த விநாயகரை விடியற்காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்தனர்.